திமுக அரசு அறநிலைத்துறை பணத்தில் கல்லூரி கட்டுவதாக கூறிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார். பட்டப்படி படிச்சிருக்காங்க. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில் என்ன கேட்டிருக்கிறீங்க? பார்த்தாங்க, கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்க, அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேண்டும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டான்னு சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? நாங்க இவ்வளவு அரசு கலைக்கல்லூரிகள், அதே போல மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லைன்னா இந்த அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், இதுல ஒரு 225 ஏக்கர் இருக்குது. அந்த அருப்புக்கோட்டையில இந்த கோரிக்கை வைக்காத சட்டப்பேரவை உறுப்பினர்களே இல்லை. இவை மாத்திரம் அல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் நம்முடைய இன்றைக்கு கல்லூரிகள் எப்படி கோயில் நிதியிலே நடத்தலாம் என்று கேட்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய தலைவர் அன்பிற்கினிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் கூட இதே இடத்தில் 2014 அருள்மிகு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டங்களை 1/3/2016 அன்று திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1/3/2016 ஆண்டு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் 1/3/16 அன்று திருக்கோயில் உள்ள கல்லூரி வளாகத்தில் பகுதி 3 வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற திறப்பு விழாக்கள் பள்ளி கல்லூரிகளுக்காக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு அன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த PC ராமசாமி அவர்கள் சரியாக தேதி என்று சொல்ல வேண்டும் என்றால் 11/8/2005 அன்று சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடங்களை இந்து சமய அறநிலைத்துறை பூம்புகார் கல்லூரியிலே திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் பூம்புகார் கல்லூரியிலே இன்னொரு கட்டிடத்தையும் அதே PC ராமசாமி அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற பள்ளிக்கூட கட்டிடங்கள் அவர்கள் ஆட்சியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன, கல்லூரிகளிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 15/9/2015 அன்று திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் பராசக்தி கல்லூரியிலே கூடுதல் வகுப்பறையிலே அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் 18/7/2016 அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பராசக்தி மகளிர் கல்லூரியிலே கூடுதல் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். இன்றைய முதல்வர் வாய்க்கிழிய பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே அவருடைய ஆட்சி காலத்தில்
8/3/2017 அன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆண்டவர் மகளிர் கலை கல்லூரியில் சுமார் பள்ளிக்கூட துணை கட்டிடங்களை 11 கோடி ரூபாய் செலவில் திறந்து வைத்திருக்கின்றார். 2017ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 4 இடங்களில் இதுபோன்ற பணிகளை அவர் மேற்கொண்டு திறந்து வைத்திருக்கின்றார். சுமார் 95 லட்சம் ரூபாய் செலவில் 2018ஆம் ஆண்டு 15/4/2018ஆம் ஆண்டு கன்னியாகுமரி தேவி அருள்மிகு தேவி குமாரியம்மன் பள்ளிக்கூட வளாகத்திலே கல்லூரிகளை திறந்து வைத்திருக்கின்றார். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4 கல்லூரிகளை திறந்திருக்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களில் 1962ஆம் ஆண்டு சிபி ராமசாமி அவர்கள் முதல் கல்லூரியை திறந்து வைத்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து காமராஜர், அவரை தொடர்ந்து பக்தவச்சலம், அவரை தொடர்ந்து நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றோர் காலங்களில் எண்ணற்ற கல்லூரிகள் பள்ளிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 1963ஆம் ஆண்டு பழனி கல்லூரியை நம்முடைய பக்தவச்சலம் அவர்கள் முன்னாள் முதல்வர் திறந்து வைத்திருக்கின்றார். 1982ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் நினைவில் வாழும் புரட்சி நடிகர் அவர்கள் அன்றைக்கு முதலில் அரசின் சார்பில் நம்ம ஐடிஐ கல்லூரியை அன்றைக்கு திறந்து வைத்தார். அதன் பிறகு பெண்களுக்கென்று ஐடிஐ கல்லூரியை அவரே திறந்து வைக்கின்றார். இவையெல்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மையார் அவர்கள் பழனி ஆண்டவர்களே மகளிர் கலை கல்லூரியை அவரே திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி வரலாறு தெரியாமல் இப்போது சேர்ந்திருக்கின்ற சங்கிகள் எந்த கோரிக்கையை வைக்கிறார்களோ, இந்து சமய அறநிலைத்துறை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து திருக்கோயிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை இவரும் பாரதிய ஜனதாவின் ஊதுகுழலாக இருந்து நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டத்திலே பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்வி என்பது மக்களுக்கு இன்றியமையாதது. ஒருவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றுவது கல்வி. அந்த கல்வியை வேண்டாம் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்ட கல்லெஞ்சக்காரராக இருக்க வேண்டும்? இந்த ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்ட 4 கல்லூரிகள், ஒரு பள்ளிகள் முதல்வருடைய பெருமைக்கு சான்றாக இருப்பதால் தொடர் நடவடிக்கையை